ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஜப்பானோட முனிசிபல் ஆஃபீஸு. நம்ம ஊர் தாலுகா ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஜப்பானோட முனிசிபல் ஆஃபீஸு. நம்ம ஊரில் ஆதார் கார்டு இதெல்லாம் ரினியூவல் பண்ணுறதுக்கு தாலுகா ஆஃபீஸ் போகுமா, அது மாதிரி இங்கே சைரியோ கார்டு எதுனாலுமே நம்ம வந்து இங்கே தான் வரணும், முனிசிபல் ஆஃபீஸ்க்கு தான் வரணும். ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்க் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம மதன் கௌரிபுரம் முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கேன். ஜப்பானில் இந்த மாதிரி ட்ரைனேஜ்லலாம் ஃபிஷ்ஷு கிடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்க, ட்ரைனேஜில் எப்படி ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் கிடந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ அருமையாக ஃபிஷ்ஷெலாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இதை யாருமே எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நின்று அதிசயமாக வீடியோ எடுத்து பார்த்துட்ருக்கோம். யாருமே இதை வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சியக்குசோ. இந்த மாதிரி ஜப்பானில் ஃபுல்லாக வாட்டர் ட்ரைனேஜில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எத்தா தண்டி மீனுண்டு பிளாக் கலரில் அந்த ஒன்று போதே மொரட்டு மீனாக கிடக்கு. செம்மையாக இருக்குது பிளேஸு. இதுதான் சியக்குசோ. சியக்குசோ அப்படின்னா முனிசிபல் ஆஃபீஸ். ஸோ நம்ம எந்த ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எதுனாலுமே நம்ம இங்கே வந்து கேட்டோம்னா நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, ட்ரைனேஜ். நான் அதை வந்து நம்பவே இல்லை. ஜப்பான் வந்து இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்புகிறேன் இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜில் வந்து மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், அப்போ ட்ரைனேஜ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அருமையாக இருக்குது கைஸ். ஸோ சீக்கிரம் எல்லோரும் ஜப்பான் வாங்க, ஜப்பானில் வந்து மீட் பண்ணுவோம். பை கைஸ்.